நான் இந்து மதத்தை சேர்ந்தவா. நான் ஆண்டவன்கிட்ட நான் வந்து தொழுது இது பண்ணுறதுக்கு இந்துவாக இருக்கணுமா முஸ்லீமாக இருக்கணுமா, நான் எப்படி ஆண்டவன்கிட்ட எதாக இருந்தாலும் கேட்க பிடிக்கும் வணங்குறதுக்கு நான் எப்படி செய்யணும்? அதாவது கடவுள்கிட்ட வேண்டுவதாக இருந்தால் எப்படி வேண்டுவது? அப்போ நாங்கள் இந்துவாக இருக்கிறோம், இந்துவாக இருக்கிறாளுக்கு முஸ்லீம் கடவுள்கிட்ட எப்படி வேண்டுவது, முஸ்லீமாக இருக்கிறாள் இந்து கடவுள்கிட்ட எப்படி வேண்டுவது என்கிற மாதிரியான ஒரு சந்தேகத்தை அவங்க கேட்குறாங்க. முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், நம்ம கடவுள்கிட்ட வேண்டுறோம்ல, அது நிஜமாக கடவுளாக இருக்கணும். கடவுளாக இல்லாத ஒன்றுகிட்ட நீங்கள் வேண்டிங்கன்னு வைங்க, ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ நிஜமான கடவுள் யாராக இருக்குன்னு பேர் என்னென்னலாம் பார்க்க வேண்டியதில்லை. யாராக இருக்க வேண்டும் என்றால், அவர் இந்த அகில உலகத்தை படைச்சாரா, நம்ம அவரை படைச்சோமா என்று பார்க்க வேண்டும். யார் இந்த அகில உலகத்தை படைத்தானோ அவனை மனசில் நினைத்து கொண்டு, சூப்பர் பவராக இருக்கிறான் இல்லையா, இந்த அண்ட சராசரங்கள்லாம் யார் படைத்தானோ அவனை மனதில் வைத்து கொண்டு அவனிடத்தில் வேண்டினால்தான் அவர் அந்த கடவுளுடைய கருணை கிடைக்கும். நம்மளா வந்துக்கிட்டு ஒரு பொருளை கடவுள் நம்மளா நினைத்து கொண்டு கடவுளே என்று நம்ம கேட்டோம்னு சொன்னால் அது நம்ம உண்டாக்கின பொருள். இந்த மைக்கை நான் கடவுள் நினைத்து கொண்டு கடவுளே நீ தான் எனக்கு உதவி செய்யணும் என்று கேட்டால் நம்ம கடவுள் நம்பிக்கையில் தப்பு செஞ்சதுனால அது கடவுள்கிட்ட கேட்டதாக ஆகாது. ஒரு முதலமைச்சர்கிட்ட கேட்குறாருன்னா முதலமைச்சர்னா யார் என்ற அந்தஸ்தை மனதில் வைத்து கொண்டு அவர்கிட்ட போய் கேட்கணும். ஒரு முதலமைச்சரை கேட்பார் நினைத்து கொண்டு இங்கே ஒரு பீவனை கூப்பிட்டு ஒரு வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்போமா? கேட்க மாட்டோம், அந்த இடத்துல வைக்க மாட்டோம். அதனால் நீங்கள் முதல் விஷயம் என்னன்னு கேட்டால், கடவுள்னா யார், யாரை கடவுளாக நீங்கள் ஏற்றுக்கொள்ள போகிறீங்க, கடவுளுக்கு என்ன மாதிரி தன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது மனைவி மக்களோட சந்தோஷமாக இருக்கிற ஒரு கடவுளா, சாப்பிட்ற ஒரு கடவுளா, தூங்குற ஒரு கடவுளா, பலவீனம் உள்ள ஒரு கடவுளா, இப்படி எல்லாம் இருக்குமேனால் அதை கழிச்சுட்டு உங்கள் மனசில் என்ன செய்யுங்க, கடவுளுக்கு பேர் என்ன வேணாலும் வச்சுட்டு போங்க. கடவுள்னு ஒரு சூப்பர் பவர் இருக்கிறாரு, அவருக்கு மனசில் கேட்டால் கூட அவருக்கு தெரியும், அவர் எந்த மாதிரி கோரிக்கை வைத்தாலும் அவர் அறிந்து கொள்வார், அவர் நிறைவேற்ற ஆற்றல் மிக்கவராக இருக்கிறார் என்று நினைத்து கொண்டு நீங்கள் என்ன செய்யணும், கடவுள்கிட்ட கேட்கணும். அப்போ முஸ்லீமாக இருந்து கொண்டே அவன் எங்கள் சமுதாயத்தை நீங்கள் பார்க்குறீங்க, முஸ்லீம் என்று இருக்கிறார்கள். இவங்களில் சில பேர் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், தர்காவில் போய் கேட்குறாங்க. தர்காண்டா என்ன? ஒரு மனிதரை அடக்கம் செய்த இடம். தர்காண்டா என்னது? நாகூர் தர்காங்கிறாங்கல்ல, அது கடவுளுக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்களை மாதிரி என்னை மாதிரி ஒரு மனிதர் வாழ்ந்திருப்பார், நல்லவர்னு பேர் எடுத்திருப்பார், அவர் செத்த உடனே அவரை போட்டு புதைச்சி வச்சுவிட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க. இப்போ நாகூர் ஆண்டவர்னு கேட்டால் கோரிக்கை நிறைவேறுமா? அவர் மனிதன், அவர் இறந்து போயிட்டார், அடக்கம் பண்ணியாச்சு. நீங்கள் தப்பாக கடவுள் நினைக்கிறீங்க. எங்கள் சமுதாயத்தில் உள்ளவர்களே நாகூர் ஆண்டவரை அந்த ஆண்டவரைன்னு என்ன செய்கிறாங்க, ஏர்வாடி ஆண்டவர்னு நினைக்கிறார்கள். ஆனால் அவங்க கடவுளை நினைத்து கொண்டு வேண்டினால் அது கடவுள்கிட்ட வேண்டியது ஆகுமாண்டு ஆகாதீங்க. அவர் கடவுள் இல்லை, அவர் ஒரு மனிதர், வாழ்ந்தார், இறந்தார், அடக்கம் பண்ணார், முடிஞ்சு வச்சு கதை. அப்போ அந்த நாகூர் ஆண்டவர் என்பவரை யார் படைத்தானோ அந்த ஏக இறைவனை வணங்கணும். அப்போ முஸ்லீமாக இருந்தால் கூட அந்த ஏக இறைவனை வணங்கினா தான் கடவுளுடைய கருணை கிடைக்கும். யாராக இருந்தாலும் அகில உலகத்தையும் படைத்த சூப்பர் பவரை கடவுள் என்று மனசில் வைத்து கொண்டோமையானால் நம்மளை கடவுள் பேரை சொல்லி யார் ஏமாற்ற முடியாது. அதான் இஸ்லாமிய கோட்பாடு.